யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. நம்ம இந்த நாளில் உலகம் எங்கிலும் ஈஸ்டரை கொண்டாடிக்கிறாங்க, உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நமக்கு இருக்கிறதுலே ஒரு கிறிஸ்மஸ், குட் ஃப்ரைடே, மற்ற என்ன இந்த 3 தான் பெருசாக நம்மளுக்கு இருக்குது. இந்த 3லேயே பார்க்கும்பொழுது கிறிஸ்மஸை விட ஒரு மகிழ்ச்சியான நாளுனா அது ஈஸ்டர் தான். அல்லேலூயா. ஏன்னு பார்க்கும் பொழுது என்ன வித்தியாசம், இந்த நாள் என்ன வித்தியாசம் பார்க்கும்போது, இது வரைக்கும் பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ கல்லறை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா ஒரு கல்லறை மட்டும் திறந்தே இருக்கும். நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருக்கலாம். அந்த கல்லறையில் போட்டிருக்கோம், என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? மரித்தவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. எல்லா கல்லறையில் போனீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா மெரினாக்கு போனால் நிறைய கல்லறைகளை பார்க்கலாம், அநேக தேசத்துக்கு போனால் நிறைய கல்லறைகளை பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறையில் எழுதியிருக்கோம், அவர் இங்கே இல்லை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எம்டியை தான் பார்க்க முடியும், நீங்கள் வேறு எதுவும் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் இங்கே படுத்துன்னு இருக்கிறாரு, இவர் எப்படியெல்லாம் வாழ்ந்து சொல்லது கதை கிடையாது. இது உழித்தெழுந்த சம்பவம், அது உண்மையாகவே நடந்தது. அந்த நாட்களில் சில தேரிகளை மாத்திரம் நான் சொல்கிறேன். அந்த நாட்களில் எப்படிலாம் பொய்யை பரப்புனாங்க பாருங்கள். இயேசுவானோ மரித்த பிறகு நான் போனோமா குட் ஃப்ரைடே சொல்லியிருந்தேன், எப்படிலாம் இயேசு மரித்தார், எப்படிலாம் போனார். ஆனால் இயேசு மரித்த பிறகு இந்த உயிர்த்தெழுந்ததுக்கு நடுவில் என்ன நடந்தது தெரியுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்ப யூதருக்கு நல்லாவே தெரியும் இயேசுவானவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த போகிறார். ஏன்னா அவர் சீஷரோட சொன்னார், நான் மரிக்க போகிறேன், ஆகிலும் 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுத போகிறேன். இந்த காரியமானது அங்க யூதர்கள் மத்தியிலும் இல்ல, எல்லார் மத்தியிலும் பரவிற்று. 3ஆம் நாள் இந்த மனிதன் உயிரோடு எழுப்ப போகிறார். இப்ப யூதர்களுக்கு என்ன அச்சம் ஆயிடுச்சுன்னா, பிலாத்திரத்துல போறாங்க. பிலாத்து, இந்த மனுஷன் சொல்லியிருக்கிறான், என்ன சொல்லியிருக்கான்? 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவான், அதனால் நீ ஒரு காரியத்தை செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? நீ இங்க சேவகரை நிறுத்தணும். ஏன் நிறுத்தணும் தெரியுமா? ஒருவேளை இந்த அவரை பின்பற்ற சீஷர்களே அவருடைய சரீரத்தை எங்கன்னா கொண்டு போய் வைத்துட்டு, இங்க பாருங்க இயேசு இங்க உயிரோட இல்லை, அவரை உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் மரிக்கல இல்லை பாருங்க சொல்லிட்டு இந்த பொய்யை சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க வைக்கிறாங்க. ஆனா 3 நாட்கள் பாருங்களேன், அதிகாலையில் எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா இந்த மரியாள் மாத்திரம் என்ன பண்றான்னா அதிகாலையில் கல்லறையில் போய் பார்க்கும் பொழுது கல்லறை திறந்து இருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த பிறகு ஒரு பயம் வருது. இன்னைக்கு கூட பாருங்க, ஆலயத்துக்கு மிகவும் 3 பேருக்கு குறித்து நான் சந்தோஷப்பட்டேன். என்ன தெரியுமா? கல்வானர்லேருந்து 3 பெண் பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, வாலிப பிள்ளைங்க தான். காலையில் 5:25க்குலாம் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைங்க வந்தாங்க. நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் தனியாக வந்தோம், 3 பேருமே வாலிப பிள்ளைங்க. இருட்டில் அதிகாலையில் தேவனை தேடணும்னு சொல்லிட்டு பாருங்க, இப்போ தான் ஆலயத்துக்கு வராங்க. அவங்க எங்கேருந்து வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் எங்கேருந்து வர சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மணிக்கு வந்தோம் பாருங்க? 6 மணி 6:15 வந்தோம். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் ஏன் சொல்றேன்னா, கர்த்தரை தேடுவதுக்கு அதிகாலையில் நான் சொன்னேன், அதிகாலையில் வந்தாங்க. ஆனால் இந்த பாருங்க, எப்பவுமே இதுதான் ஒரு காரியம். யாரெல்லாம் அதிகமாக ஆண்டவரை பின்பற்றாங்களோ அவங்களாம் பேர் கிறிஸ்தவங்களாம் மாறிடுறாங்க. யார் பாதியில் வந்தாங்களோ தேவனை அதிகமாக அறிய விரும்புகிறாங்க. இந்த மகதலேனா மரியாள் எப்படிப்பட்ட தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இவ ஒரு விபச்சார ஸ்திரீ, 7 பிசாசினால விடுதலையாக்கப்பட்டவ தான் இந்த மகதலேனா ஸ்திரீ. இவ ஒரு எல்லா சமுதாயத்தில் நல்ல பார்க்கப்பட்ட பெண் கிடையாது. அவளுக்குள்ள பிசாசின் போராட்டம் இருந்தது. வாழ்க்கை தவறான ஒரு வாழ்க்கை. இப்பேற்பட்ட வாழ்க்கையில் தான் அவன் மனம் திரும்பி வரும்போது ஆண்டோடைய சீஷனா அவன் மாறிடுறான். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, பேதுருக்குள்ள இருந்த விசுவாசம், யோவானுக்குள்ள இல்லாத விசுவாசம் இந்த மகதலேனா மரியாளுக்கு சொல்லப்பட்டது. இயேசு சொன்னாரு 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுமை சொன்னாரு. அவர் கல்லறையில் பார்க்கும் பொழுது அங்கே கல்லறையில் தேவன் இல்லை. அப்போ பார்க்கும்போது ஓன்னு அழுகுறான். அங்கே வெள்ள வரிசை தரிந்த ஒரு தேவன் தூதன் சொல்லுகிறான், சரியே நீ ஏன் அழுகிறா? இல்லை, என் எஜமான கொண்டு போயிட்டாங்க, என் ரபியை கொண்டு போயிட்டாங்க, அவர் இங்கே இல்லை. அப்போதான் சொல்லுகிறாரு, நீ ஏன் உயிர்த்தெழுந்தவரை மரித்தோடத்தில் தேடுகிற? ஒரு செத்து போனவங்களை, உயிரோடு இருக்கிறவங்கள மரித்தோர் இடத்துல ஏன் தேடி கொண்டிருக்கிற? அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர் இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இப்போ அழுது கொண்டிருக்கும் பொழுது தான் ஆண்டவர் தரிசனம் மாறாரு. இப்போ தரிசனம் ஆயிட்டு சொல்றாரு, ஸ்திரீயே நான் தான் உயிரோடு இருக்கிற பாஞ்சுகளுக்கு எல்லாம் சந்தோஷம். ஆண்டவர் அணைக்கும் போது சொல்கிறான், என் கிட்ட வராத, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லும் பொழுது இந்த காரியத்தை போய் நீ சீஷர்கள் சொல்லும் போது பாருங்க, சீஷர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க.
அவங்க ஒரு அறையில் பயந்து கொண்டிருக்கிறாங்க. பேதுரு, யாக்கோப்பு, யோவான் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புற சொன்னாரு, நடக்கவே இல்லைன்னும் போது இந்த ஸ்ரீ ஓடி போய் சொல்றா, என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்துட்டார், நான் அவரை பார்த்தேன், அதிகாலையில் போனேன், அவரை நான் கண்டேன். நல்லா கையை தட்டுங்களை பார்க்கலாம். நல்லா அவரை நான் பார்த்தேன், நான் என் கண்களினால பார்த்தேன். எப்படி பார்த்தேன்னா, எப்படி அவர் இருந்தாரோ அப்படியே இருந்தார். அல்லேலூயா. சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஏன் காயங்கள் மாத்திரம் மறையவே இல்லை? 5 காயங்களை சொல்லுவாங்க. விலா எலும்பில் குத்தின ஒரு காயம், 2 கையில் 2 காயம், காலில் 2, மொத்தம் 5 காயங்கள் சொல்லுவாங்க. இந்த காயங்கள் ஏன் மட்டும் மறையவே இல்லை சொல்லுங்க பாருங்களாம். ஒருவேளை இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அந்த காயம் இல்லாமல் வந்திருந்தாருன்னா யாரோ ஒருவன் நினைச்சிருப்பாங்க. ஆனால் தான் ஆண்டவர் தழுமுள்ள கரத்தினால வந்தார். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, நான் தழுமுள்ள கரத்தினால் உன்னை குணமாக்குகிறேன். ஏன் தெரியுமா? அவருக்கு இருக்க அடையாளம் அது. நான் உயிர்த்தெழுந்தாலும் நான் உனக்காக பட்ட பாடுகளை நீ பார், நான் உனக்காக பட்ட பாடுகளை பார். இந்த காயங்கள் எது தெரியுமா? இது எது தெரியுமா? உனக்காக நான் ஜீவனை செலுத்தின பொழுது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆப்ரேஷன் என்ன தெரியுமா? பெண்கள் தான் அதிகமாக சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? நான் சி செக்ஷன் இந்த தழும்பு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இந்த வலி, எந்த காயம் எது தெரியுமா? நான் இவனை எவ்வளோ வலியோடு நான் பெத்தம் தெரியுமா? சொல்லியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இல்லையா? கணவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க இல்லையா? யார்கிட்ட சொல்லியிருக்கீங்களா இல்லையா? என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ பெரிய காயம் எது தெரியுமா? நான் வலியோடு நான் பெத்தேன். எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ வலி தெரியுமா? அது வயிற்றை கிழிச்சாங்க தெரியுமா? இந்த வலினா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு பிள்ளை பெறுவதுக்கே ஒரு காயத்தினால வலியை சொல்ல முடியும்னா, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, தன் காயங்களினால் சொல்லுகிறார், உன்னை நான் எவ்வளவாய் மீட்டெடுத்த. நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அந்த காயத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். இந்த அடையாளமே சின்னம் என்ன தெரியுமா? உனக்காக நான் ரத்தம் சிந்தினது. இந்த காரியம் நடந்த பிறகு யூதர்களுக்குள்ள எல்லாருக்குள்ள கலக்கம் உண்டாகிறது. நம்ம கொலை செய்துட்டோம் நினச்சிட்டோமே, சிலுவையில் அரைஞ்சு நினச்சோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜீவனுள்ளவனாக இருக்கிறேன், நான் ஜீவனுள்ளவனாக இருக்கிறேன். நம்ம வாசித்த இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவரை பாருங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மாம்சத்தில் மரித்தாரா? இப்படி நான் கேட்குறேன். ஆண்டவராக இயேசு கடவுளா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், பேசுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கடவுளா இல்லையா? அவர் மனுஷனா இல்லையா? மனுஷனா இல்லையா? மனுஷனா வந்தாரா இல்லையா? சத்தமா வந்தாரா? சரி, இப்போ பதில் சொல்லுங்க. கடவுள் மரிக்க முடியுமா? அப்போ எப்படி மரிச்சாரு? அப்பா, நல்ல மூளை வேலை செய்யுது. எப்படி மரிச்சாரு? இப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். கடவுள் மரிச்சா கடவுளே கிடையாது. இறப்பு என்பது எல்லாருக்குமே உண்டு. கடவுளால் மரிக்க முடியுமா? சொல்லுங்களேன். அப்போ இயேசு எப்படி உனக்காக மரிச்சாரு? என்னோட வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம், கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 3 வாசிங்க பார்க்கலாம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். மைக்கில் வாசிங்களா, கொஞ்சம் மைக்கில் வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. என்ன பாருங்க, நம்ம எல்லாருமே நம்ம மரித்திருக்கிறோம். இன்னொரு ஷாக்க நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருமே மரித்திருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் நீங்கள் தீர்த்துன்னு பார்க்குறீங்கன்னா, வந்ததுலேருந்து குண்டக்க மண்டக்கவே எதனா ஒன்று இந்த ஈஸ்டரில் பேசினே இருக்கிறீங்க. நல்லா பாருங்கள், நம்ம எல்லாருமே மரிச்சிருக்கிறோம். உண்மையை சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லையா? ஆமாவா? ஆமாவா இல்லையா? நம்ம எல்லாம் மரிச்சிருக்கிறோம். உண்மையா இல்லையா? எப்படி மரித்தோம்? சத்தமாக பேசுங்க. பாரு, கையை தட்டுங்க. ஆயாக்கு நல்ல கையை தட்டுங்க. எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ஒரு விசுவாசியை வச்சுக்கிட்டு நான் மெசேஜ் தைரியமாக பேசிடுவேன். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் நல்லா பாருங்களேன், நல்லா பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நாம் எப்பொழுது நாம் மரித்தோமோ நம் ஜீவனானது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. எதை குறித்து மரணம் என்று சொல்லுகிறேன்னா, யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பழைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். நம்ம பழைய சுவாபங்கள் மரிக்கிறது.
ஆமாம், அவன் இனி ஜீவனோடு வாழ முடியாது. ரெண்டே பேர் தான் வாழ முடியும். எப்படி தெரியுமா? நான் ஒன்று வாழ முடியும், கிறிஸ்து வாழ முடியும். எனக்கு நான் இயேசுவை அறிந்து கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, ஞானஸ்தானம் எடுக்கிறனோ, அந்த நாளில் பழைய மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறான். அப்போ என்ன ஆகுது? எனக்குள் இருக்க ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ முதல் டெத் எனக்கு நடந்துடுச்சு. எனக்கு முதல் டெத் நடந்துடுச்சு. என்ன தெரியுமா? பழைய மனுஷனாகிய ஜேக்கப், பழைய மனுஷனாக நித்தியா எனக்குள்ள மரித்துட்டான். யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. அப்போ என்னுடைய ஜீவன் யாருக்குள்ள மறைந்திருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. இப்போ இதே வெளிப்பாடு தான். நல்லா பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக வந்தார், 100% கடவுளாக வந்தார். உண்மை, அவர் 100% மனிதனாக இருந்தது உண்மை. என்னென்னலாம் டெம்டேஷன் நமக்கு வந்ததோ அவருக்கும் வந்திருக்கும். ஒரு பெண்ணை பார்க்கும் போது இச்சையாக ஒரு மனுஷனுக்கு என்ன வருமோ அது அவருக்கும் வந்திருக்கும். ஏன் தெரியுமா? 100% அவர் மனிதனாக வாழ்ந்தார். அதே சமயம் 100% அவர் கடவுளாக வாழ்ந்தார். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க டிவினிட்டி. டிவினிட்டி என்ன தெரியுமா? என்னால் கடவுளாக இருக்க முடியும், மனுஷிகத்தில் வாழணும். ரெண்டுமே ஒன்றா என்னால் இருக்க முடியும். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. என்ன நடந்தது தெரியுமா? இயேசு மரிக்கும் பொழுது நல்லா பாருங்களேன், அவர் சரீரத்தில் மரிக்கிறாரு. அவர் ஜீவனானது பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த 3 நாட்கள் எங்க இருந்ததுன்னா பிதாவுக்குள் மறைந்திருக்கிறது. எப்படி மறைந்தது? பிதா, குமார், பரிசுத்தாவியானவர், இந்த திரியேக தேவன் 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. இவங்களை நீங்கள் பிரிக்கவே முடியாது. பிதாவை தனியா, இயேசுவை தனியா, பரிசுத்தாவியானவர் பிரிக்க முடியாது. நல்லா பாருங்க, இப்போ இந்த மாம்சத்தில் இயேசுவானவர் ஜீவனை எப்படி சொல்றாருன்னா, அதனால தான் சொல்லுகிறார், பிதாவே என் ஆவியை சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? உம்முடைய கரத்தில் என்ன தெரியுமா? இனி கொடுத்த இந்த ஆவியை, என்னுடைய ஜீவனை உமக்குள் நான் மறைக்கிறேன், உமக்குள் நான் வைத்திருக்கிறேன். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறார். ஏன் ஜீவனமா இருக்கிறார்னா ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுகிறேன். ஆண்டவர் முதல்ல ஆதாமை உருவாக்கும் போது அவன் எப்படி ஜீவன் பெற்றான் தெரியுங்களா? ஜீவ சுவாசத்தினால. எப்படி தெரியுமா? இயேசு தேவனானவர் ஆதாமை எனக்கு கொஞ்சம் பாருங்க, மண்ணினால உருவாக்கின பிறகு அப்படி பண்ண பிறகு அவனுக்கு ஜீவன் வந்துடுச்சு. ஜீவன் வந்தோடனே ஒரு நல்லா பாருங்க, ஒரு ரோபோட்டுக்குள்ள ஃபோன் ஊதுன உடனே உயிர் வந்துட்டா எப்படி இருக்கும்? அதால் பேச முடியுது, அதனால் அது குத்தின ரத்தம் வருது. இப்போ ஒரு ரோபோட்டை செஞ்சுட்டு ஒரு ஃபோன் ஊதுன உடனே பாருங்க, குத்தி பார்க்குறீங்க, ரத்தம் வருது, அடித்தா உணர்வு வருது, திட்டனா உணர்வுனால அது அழுவுது. இதுதான் மனுஷனுக்குள்ள இருப்பது. இந்த காரியம் ஆதாமுக்குள்ள வந்தது. ஆனா தேவனுக்குள்ள, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்தது அப்படி கிடையாது. என்ன தெரியுமா? ஏனென்றால் அவரே ஜீவனாக இருக்கிறார். நல்லா மறுபடியும் உங்களுக்கு புரியுதல் தெரியல. ஆதாமுக்குள்ள ஜீவன் வந்தது, இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது, அவரே ஜீவனாக இருந்தார். அப்படி இருக்கும் போது நல்லா பாருங்க, ஆதாம் மரிக்கும் போது சரீரத்திலிருந்து ஜீவனை விட்டார். எப்படி விட்டாரு? மண்ணானது மண்ணுக்கு போயிற்று, அவனுக்குள்ள இருந்த ஜீவனானது தேவனுக்கு திரும்பினது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இந்த சரீர பிரகாரமாக இயேசு மரிக்கும் பொழுது பிதாவுக்குள்ள அவர் மறைந்ததுனால ஜீவனை ஒரு நாள் யாரால் அழிக்கவே முடியாது. நல்லா பாருங்களேன், அவருக்குள்ள இருந்த ஜீவனை யாராலையுமே அழிக்க முடியாது. அப்போ எப்படி மரணம் நேரிட்டு இருக்கோம்? நேரிடவே இல்லை, சரீர பிரகாரமாக தான் மரித்தா. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இயேசு எப்படி மரிக்க முடியும்? கடவுளாக இருந்தால் எப்படி மரிக்க முடியும்? அப்படி கிடையாது. அந்த ஜீவன் அவர் ஒரு நாள் யாராலையும் அழிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், என்னோட எடுத்தவர் வாசிங்க, யோவான் 1:4 எடுத்தவர் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் நமக்கு ஒளியா இருந்தது. என்ன பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனா தெரியுமா? லைஃப் கிவர். அவரால் ஜீவன் தர முடியும். முதல்ல உயிரோட எழுப்பினது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? வேதத்தில் முதல்ல உயிரோட ஒருத்தனை எழுப்பினது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? எலியா. பழைய ஏற்பாட்டில் முதல் உயிர் எழுப்பினது யார் தெரியுமா? எலியா. ஒருத்தன் மரித்துறான், அவரை மரித்தவனை உயிரோட அது வரைக்கும் உலகத்தில் ஆதாம்லேருந்து எலியா நாட்கள் வரைக்கும் ஒருத்த மரிச்சிட்டாங்கன்னா உயிரோடு எழுப்ப முடியும், அந்த சரித்திரமே கிடையாது. ஆனால் நல்லா பாருங்க, எலியா முதல் முறை இந்த காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரனால் இந்த ஜீவன் மறுபடியும் வர வேண்டும். நான் பார்க்குறேன், அந்த குழந்தையோட தான் விளையாடின்னு பேசினுக்கிறீங்க, அது சிரிச்சின்னு பேசினுக்கிறீங்க, அது விளையாட்டை விட்டுருங்க, புரியுதுங்களா? அந்த எலியா பாருங்க, ஜெபித்த பிறகு ஜீவன் மறுபடியும் வருகிறது. இந்த ஜீவன் வந்த பிறகு அது வரைக்கும் மரித்தவங்க உயிரோடு எழுப்பினா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட ஜீவன் பெறல. ஏதோ மரித்தாரு,
ஒரு எலியா சொன்னது போல ஜீவன் அப்படி வரல. ஏன் தெரியுமா? அவர் ஜீவனாகவே இருந்ததுபடினால அவர் சொன்னபடியே தேவன் உயிரோடு எழுப்பினாராம். அவர் எப்படி எழுப்பினார்னா, தனக்குள் மறைந்திருந்த ஜீவனை அன்று 3ஆம் நாள் சொன்னபடியே மறுரூபமாகி 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் பொழுது சரீர பிரகாரமாக இருந்த இயேசுவை காட்டிலும் மகிமை பொறிந்தவராய் வந்தாராம். மகிமையா பொருந்த வந்த பொழுது அவர்கள் பார்க்கும் பொழுது இயேசுவான வித்தியாசமாய் இருந்தார். இது எதுக்கு நம்ம அடையாளமாக இருக்கிறது? ஒரு முறை நீங்கள் கிறிஸ்துவுடனே மரித்து இருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வரப்போகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மரணம் வரப்போகிறது. அந்த மரணத்தில் பாருங்கள், இன்னைக்கு என்ன பிரகாரமாக என்ன பார்க்குறீங்களோ, நான் உங்களை பார்க்குறேனோ, அந்த நாள் எல்லாமே வேறுபடுவீங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் ஒரு எக்காலின் சத்தம் கேட்குமா. அந்த சத்தம் கேட்கும் பொழுது அந்த எல்லாருமே கிறிஸ்தவுக்கள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்களாம். இந்த காரியத்தை நான் தியானிக்கும் பொழுது எப்படி ஒரு சத்தத்தினால் எப்படி உயிரடைய முடியும்? அப்பதான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நான் அப்படியே இருந்தேன். இந்த காரியத்தை ஏற்கனவே இயேசு செய்தார். எப்படி தெரியுமா? 4 நாட்கள் நாற்றம் எடுத்து கொண்டு இந்த லாசருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை சொன்ன பிறகு மரித்தவன் உயிரோடு வருகிறான். அப்போதான் நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன் அந்த சம்பவத்தை? எப்படி பார்த்தேன்னா, அழுகிடுச்சு, நாற்றம் எடுக்கிறது. அழுகிடுச்சுன்னா எப்படி தெரியுங்களா? நல்லா பாருங்க, 4 நாட்கள் கல்லறையில் இருக்கும்போது இந்த சரீரம்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். சரீரம் நல்லா இருந்தால் நாத்தம் எடுக்காது. உள்ள இந்த உறுப்பு, கிட்னி, ஹார்ட் எல்லாமே பாருங்க, எல்லாம் கெட்டு போயிட்டு இருக்க, ஸ்மெல் வருது. ஆனால் 4 நாட்கள் நல்லாவே தெரியுது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா. இன்னொரு சம்பவம், ஒரு மகள் மரித்துட்டான். இப்போ எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே என் மகள் மரித்துட்டா. இயேசு என்ன சொன்ன தெரியுமா? இவள் மரிக்கல, நித்திரையா இருக்கிறான். ஆண்டோடைய பார்வையில் பாருங்க, ஒருவன் மரித்துட்டார்னா அவன் மரிக்கல, நித்திரையா இருக்கிறான். இது ஆவிக்குரிய வெளிப்பாடு. என்ன தெரியுமா? நீங்களும் நானும் யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் மரிக்கும் பொழுது அவர்கள் மரிக்கல, நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் கண் விழிக்க போறார்கள். எப்ப தெரியுமா? 2 விதமான கண் விழிப்பு வரப்போகுது. எக்காலின் சத்தம் கேட்கும் பொழுது, இது வரைக்கும் யாரெல்லாம் மரித்தார்களோ அந்த சத்தம் கேட்கும் பொழுது எழுந்திருப்பார்கள், கிறிஸ்துவை பார்ப்பார்கள். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த சத்தம் உயிரடைய செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவன் மரிக்கல. நான் சொல்றேன், நீங்கள் நானும் மரிக்கும் போது, கல்லறையில் போகும்போது புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்ட வர்ற வரைக்கும் ஒரு 1000 வருஷமோ 500 வருஷமோ நித்திரை செய்வீங்க. அந்த நேரத்தில் வேதம் சொன்னபடி மண்ணுக்கா போயிடும். இந்த மண் ஒன்று இருக்கு தேராது. நம்ம இன்னைக்கு அலங்கரிக்கிறோம் பார்த்தீங்களா, ஸ்கின் அலங்கரிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சரீர போன குட் ஃப்ரைடே சொன்ன பாருங்க, மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மண்ணோடு மண்ணு போயிடும். உங்கள் எலும்பு தான் மிஞ்சும், அந்த எலும்பு கூட இருக்காது. ஆனால் ஒரு சத்தம் கேட்குங்க, வானத்தில் ஒரு சத்தம் கேட்கும். எப்படி தெரியுமா? நல்லா பாருங்க, வேதத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாருடைய ஊழியக்காரன் சொல்கிறாங்க, நம்ம வாழ்ந்து கொண்டது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா. சில பேர் சொல்கிறாங்க, எக்காலின் சத்தங்கள் சில தேசத்தில் கேட்குதான், திடீர்னு ஒரு ட்ரம்பட் சவுண்டு மாதிரி கேட்குதான். அந்த சத்தம் கேட்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்குமா? பரலோகத்தில் இப்போ எல்லாமே ஆயத்தமாக இருக்குதான். ரதங்களும் குதிரை வீரங்களும் போல எல்லா சேனைகளும் ஆயத்தமாக இருக்குதான். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பிதா சொல்லுவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட தெரியாது எப்போது வருவான்னு. பிதா ஒரு அசைவை சொல்லுவார், இப்போது சத்தம் கேட்கட்டும். சொன்ன உடனே அவங்க எக்கால சத்தத்தை உணிப்பாங்கிற சத்தத்தில் ஒரு சத்தம் பயங்கரமாக வானத்தில் கேட்கும். அந்த நேரத்தில் தாங்க இது வரைக்கும் யாரெல்லாம் மரித்தாங்களோ அப்படியே எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் எதிர்கொண்டு போவோம். அப்போ உயிர் தெழுந்த இயேசுவை பார்ப்போம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நானும் ஒரு நாள் அந்த சத்தம் கேட்பேன். நான் இதை தியானிக்கும் போது நினச்சேன், செத்தவனுக்கு எப்படியா கேட்கும்? எப்படி கேட்கும்? நீங்களே கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். செத்தவனுக்கு கேட்குமா? என்ன சொல்லுங்களேன், செத்தவனுக்கு கேட்குமா? அப்போ நான் நினச்சி பார்த்தேன், செத்த மண்ணுக்கு கேட்காது, கொடுத்த ஜீவனுக்கு கேட்கும். கையை தட்டி இருக்கணுமே. செத்த மண்ணுக்கு தெரியாது, கொடுத்த ஜீவனுக்கு தெரியும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பேசினது லாசருவை அல்ல, அழுகி போனதல்ல, அவனுக்குள் இருந்த ஜீவனை சொன்னா. அந்த ஜீவன் இப்போது மறுபடியும் வந்தே ஆகணும்.
ஏன் தெரியுமா? அந்த ஜீவனை கொடுத்தது அவர். ஏன்னு சொன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னுடைய எடுத்த ஒரு வாசிங்க, 1 யோவான் 5:12 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் உடையவர்கள் எப்படி, வாசிங்க பார்க்கலாம் வேகமா, கொஞ்சம் வேகமா. குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன். இங்க பாருங்க, யாரெல்லாம் குமாரன் வச்சுன்னா அவங்க தான் ஜீவன் இருக்குது. வேதம் தெளிவா சொல்லிடுச்சு. என்ன பாருங்க, தேவனுடைய ஜீவன் உனக்குள்ள இருந்தால் தான் நீ ஜீவனா இருக்கிற. குமாரன் உனக்குள்ளன்னா ஜீவன் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜீவனை தெரியுமா? அந்த லைஃப். இப்போ எனக்குள்ள ஒரு பலன் இருக்குதுல்ல, இப்போ நான் பேசுறேன்ல, இது மாம்சம் பேசலை, என் வாய் பேசலை, எனக்குள்ள இந்த ஒரு சத்தம் உண்டாகிறதுல்ல. இதை நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், உயிர்னு சொல்லலாம், இல்லை பலன்னு சொல்லலாம், காத்துன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் என்னமா சொல்லுகிறது? இது ஜீவன் என்று சொல்லுகிறது. என்ன ஜீவன் தெரியுமா? இன்னைக்கு என்ன பாருங்களேன், இந்த ஜீவன் என்னை விட்டு போனதுன்னா, இதை பாருங்க, நின்று கொண்டிருக்க நான் அப்படியே விழுந்துருவேன். ஏன் தெரியுமா? இந்த காலால் நிற்க முடியாது, இந்த கையால் இப்படி தூக்க முடியாது, இந்த கண்ணால் இப்படி பார்க்க முடியாது, இந்த வாயால் பேச முடியாது. எனக்குள்ளேருந்து செயலாற்றுறது எல்லான்னு தெரியுமா? என் கர்த்தர் கொடுத்த ஜீவன் தான் எல்லாமே செயலாற்றுது. நான் அசைக்கிறது, நடக்கிறது, பேசுறது எல்லாமே. என் அந்த ஜீவன் போயிடுச்சுன்னா, ஒருத்தர் மரித்தவன் சொல்லுகிறோம், இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறா, நீ குமாரனே உடையவனா இருப்பனா நீ ஜீவனுடையவனா இருக்கிற, குமாரன் இல்லாதவனா நீ ஜீவனற்றவனா இருக்கிற. ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த ஜீவனுடையவர் நானா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி அது? எப்படி இருது? இயேசு எனக்குள் வருகிறாரோ, என் ஜீவனானது அவருக்குள் மறைந்திருக்கிறது. எனக்கு இயேசு எனக்குள் வருகிறாரோ, நான் அல்ல, அவரே என் ஜீவனாக மாறுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 1:21 வாசிங்க பார்க்கலாம். வேகமா பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். என்ன பாருங்க, என்னடா இந்த உயிர்த்தெழுந்த நாளில் போய் பாஸ்டர் அவருடைய ஜீவனையும் மரணத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் எந்த ஒரு காரியமும் இந்த உலகத்தில் வரலாற்றில் நடந்தது தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல். என்ன பாருங்களேன், எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க, எவ்வளோ காரியங்களை சொன்னாங்க, எவ்வளோ செஞ்சாங்க, எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அவங்கள நான் தேடி பார்த்தா இருக்கவே மாட்டாங்க. ஒன்று, நான் டிக்ஷனரிக்கு போனால் அவங்களுடைய புக்கை பார்க்கலாம், அப்படியும் மீறி போனால் பழைய காலத்தில் இருந்தால் அவங்க ரெக்கார்டிங் கேட்கலாம். இன்னும் நான் போனால் யூடியூப்பில் போய் நல்ல வீடியோக்களை பார்க்கலாம். இன்னும் போனால் அவங்களோடு வாழ்ந்த காலத்தில் இருந்தவங்க சில காரியங்கள் அவங்கள பற்றி நான் சொல்லலாம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அறியணும்னா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்க்கணுன்னா, லைப்ரரிக்கு போக தேவையில்லை, யூடியூபுக்கு போக தேவையில்லை, ஆடியோ ரெக்கார்டிங் தேவையில்லை, யாரோ பழகினவங்க சொல்லல. என் இயேசுவை இன்றும் நீ தேடினா, இன்று காலையில் இன்னைக்கு உனக்கு அவ தரிசனமாவா. ஏன் தெரியும்? இன்றும் அவர் ஜீவன். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். என் தேவன் இன்னும் உயிரோடு இருப்பதுக்கு நான் ரெக்கார்டிங்கு போக தேவையில்லை, வீடியோ புக்கை தேடுவதில்லை. நான் ஆராதிக்க தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் என் தேவனை பார்க்கணும் தாகத்தோடு இருந்தேன்னா, பேசிக்கொண்ட இந்த நேரத்தில் எனக்கு தரிசனமாவார், எனக்கு இன்னைக்கு தரிசனமாவார். இந்த இயேசு கிறிஸ்துவ போயிட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். இன்னும் சொல்லட்டுமா, உலகத்தில் கிறிஸ்தவங்களுக்கு ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? கொரோனா காலத்தில் நிறைய பேர் மரித்து போனாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை நானும் அப்படியே ஆராய்ச்சி பார்த்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு. என்ன தம்மா நடந்தது? எல்லா மதத்தினர் மற்றவங்கெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ மரணம் நேரிட போகுது. நம்ம ஆளுங்களும் லைட்டாக பயந்தாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்துனே இருந்துச்சு. என்ன தெரியுமா? நான் மரிச்சா தேவனை போய் பார்ப்பேன், நான் மரிச்சா தேவனை போய் பார்ப்பேன். உங்கள் உண்மையை சொல்லட்டுமா? கொரோனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துடுச்சு. எங்கள் அப்பா இந்த வார்டில் இருக்கார், எல்லாம் இந்த செங்கல்பட்டில் தான், சிஎம்சியில் தான் இங்கே இருக்கார். எங்கள் அக்கா வேற ஒரு இடத்துல ஐசோலேட்டர் வச்சுட்டாங்க, எங்கள் அம்மா வச்சுட்டாங்க. இப்போ எனக்கும் கொரோனா. இப்போ கொரோனா நாட்களில் யாருமே வந்து பார்க்கவே முடியாது. அந்த நேரத்தை பாருங்கள், இது ரொம்ப பெரிய ஒரு ட்ராஜடியாக இருந்தது அந்த நேரத்தில். இப்போ எங்கள் அப்பாவுக்கும் சிவியராக இருக்குது. குரோம்பேட்டை கொண்டு போகணும், எங்கள் அக்காவை கொண்டு போகணும். அங்கே சொல்லிட்டாங்க, இங்கே ஓட்டோ எதுவுமே கிடையாது, ஆக்சிஜன் எதுவுமே இல்லை, நீங்கள் செங்கல்பட்டு கொண்டு போகணும். எங்கள் அப்பாவை கொண்டு போய் அட்மிஷன் பண்ணுறோம், ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். இப்போ எங்கள் அக்காவை கொண்டு போகிறோம், எங்கள் சொல்கிறாங்க இல்லை அக்காவையும் கொண்டு போகன்றாங்க. கொண்டு போயிட்டோம். இப்போ எங்கள் அம்மாவை கொண்டு போகணும், ஏன்னா 4 பேருமே பாசிட்டிவ் வந்துச்சு. இப்போ எங்கள் அக்காவும் எங்கள் அப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் மறிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளோ வீக் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவால் சுத்தமாக தாங்கவே முடியல. ஏற்கனவே அவங்க சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால ரொம்ப முடியல. இப்போ எனக்குமே வந்துடுச்சு.
இப்போ இந்த கொரோனா நாட்களில் யாருமே வந்து உதவி செய்ய முடியாது தெரியுமா? இது ஒரு தொற்று நோய். அதனால நான் தீர்மானம் பண்ணேன், இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, கொரோனா பாசிட்டிவ் வந்த பிறகு நான் அட்மிஷனே ஆகலை. ஏன் தெரியுமா? இந்த 3 பேரை நான் எப்படியாவது பார்த்துக்கணும், இவங்களுக்கு நான் எப்படியாவது இவங்க ஜீவனுள்ளவராக இருக்கிறதுக்காக நான் டாக்டர் இதில் போய் சொன்னேன், எனக்கு நெகட்டிவ்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன அட்மிஷனே பண்ணலை. ஆனால் எனக்கு கொரோனா, எனக்கும் என்னென்னலாம் பாதிப்பு ஒருத்தம் கொரோனாவில் எல்லாமே எனக்கு இருந்தது. என்ன தம்மா நடக்கும், 3 பேரையும் ரவுண்டு இங்கேருந்து அங்கேருந்து எல்லாரையும் அப்படியே 3 பேரையும் சுற்றி பார்ப்பேன். அவங்கள வெளியே கடைக்கு போகணும், மெடிக்கல் போகணும், அதை பண்ணோம். கிட்டத்தட்ட 25 நாட்கள் இப்படி இருந்தது. ஒரு நாள் கடைசியாக 25வது நாள் நாங்கள் ஊரப்பாதில் போய் துணியெல்லாம் துவச்சிட்டு எல்லா காரியம் செய்யும் பொழுது ஒரு நாள் வண்டி 3 மணிக்கு போகிறேன். ஏன் தெரியுமா? கொரோனா ரொம்ப வந்ததுனால இவங்க 3 பேர் எடுத்த அந்த தடுப்பு மருந்து கூட நான் எதுவுமே எடுக்கலை, ஊசி எதுவுமே எடுக்கலை. 25 நாள் பிறகு ஒரு நாள் வண்டி 3 மணிக்கு ஓட்டின்னு போகிறேன். ஓட்டின்னு போகும்போது ஒரு மயக்கமாக வருது. எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா என் உடம்புக்குள்ளே எனக்கு இருக்கிற எல்லா விதமான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறையுது. எனக்கு நல்லாவே தெரியுது. குறையும் போது நல்லாவே தெரியுது. கண்ணு அப்படியே மங்குது. எனக்கு அந்த பலன்லாம் இல்லாமல் போகுது, நல்லா தெரியுது. நான் அப்படியே யோசிக்கிறேன், என்ன தெரியுமா யோசிக்கிறேன், ஏசப்பா ஒருவேளை எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்கள் அப்பா இப்படி இருக்காரு, எங்கள் அம்மா இப்படி இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்கிறாங்க ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் என்ன, இப்படியே இருக்கும் போது நான் ஓட்டினே போகிறேன். கரெக்டாக மரமனை தாண்டுறேன். என் சரீரத்தில் பலன் அப்படியே போகும்போது எனக்கு நல்லாவே தெரியும். டயர்ட் ஆகும்போது வண்டியை நிறுத்திட்டு இப்படி தான் ஜோம் பண்ணேன். என்ன தெரியுமா ஜோம் பண்ணேன், ஆண்டவரே மரிப்பதை குறித்து நான் பயப்படலை. ஏன் தெரியுமா? இன்று இரவு மரித்தாலும் நான் உண்மை நான் பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் என் மேல ஒரு சித்தம் நீங்க வைத்தது உண்மையானா நான் சொல்லுகிறேன், இந்த கொரோனாவை காட்டிலும் எனக்குள் வாழ்கிற இயேசு ஜீவனை தருகிறவா. நீங்க நம்ப மாட்டீங்க, அதுல இருந்து ஒரு பெரிய பலன் எனக்குள்ள வந்தாச்சு. அது வரைக்கும் ஒரு மருந்து மாத்திரம் எடுக்கவே இல்லை. உண்மையை சொல்றேன், எந்த மருந்து மாத்திரை எடுக்கல. 3 பேரும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் சுகமாக இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியும் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லை. உங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்கு வந்த 3வது நாள் எழுப்புதல் கூட்டங்கள் ஒரு சபைக்கு போயிட்டு அங்கே நடத்தும் போது சொன்னேன், நான் வந்திருந்து இடம் எனக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். 3 நாள் தான் ஆகுது நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறோம். கொரோனா எனக்கு பாதிப்பு இருக்கலாம், ஆனால் இந்த கொரோனா என்னை அழிப்பதில்லை. ஏன் தெரியுமா? எனக்குள் ஜீவனா இருப்பது இயேசு. ஒருவேளை மரணம் வந்தாலும் அவரை கண்ணை நான் பார்ப்பேன் என்பது என் நிச்சயம். ஹல்லேலூயா. எங்கெங்க இந்த நம்பிக்கை வரும்? மரணத்துக்கு ஒருத்தங்க போராடும் போது இந்த நம்பிக்கை வேற எதனா ஒரு மதத்திலேயோ எதனத்துல காட்டிடுங்க பார்க்கலாம். ஒரு மரணம் அடுத்த நொடி வரப்போகுது, அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை, நான் மரிச்சாலும் கவலை இல்லை, ஒருத்தரை போய் நான் பார்க்க போகிறேன். ஏன் தெரியுமா? இதை நான் சொல்வதனால இல்லை, எனக்கு சொன்னார் பாருங்க, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்காட்ட என்ன தெரியுமா? அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்ததுனால் சொன்னார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, என்னை அழைத்தவர், தெரிந்தெடுத்தவர், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹலே சத்தமா ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேங்க, உங்கள் வாழ்க்கை எதுவும் அழிப்பதில்லை. எந்த காரியம் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் முடியில், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியாகிலும் கீழே விழுவதில்லை. எந்த மனுஷன் உங்கள் மேலே கை வைக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கடனோ போராட்டமோ பிரச்சனையோ நிந்தையோ எந்த மந்திர வல்லமையாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், இயேசு உன்னோடு இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். நான் வாழ்வது இயேசு என்னதான் சொல்லுது, பவுல் சொல்கிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஏன் சொன்னா தெரியுமா? இந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கபடினால நான் ஒரு நாள் மறிச்சேன்னா அது எனக்கு ஆதாயம். பேங்க்கில் ஒரு நாள் பைசா போட்டேன், ஒரு நாள் போய் முடிஞ்ச பிறகு நான் எடுப்பேன், அது எனக்கு ஆதாயம். இவ்வளோ நான் அதே போல் சொல்லுகிறான், இவ்வளோ நாட்கள் நான் வாழ்ந்தல, எனக்கு மரணம்னு வருதோ அது எனக்கு ரொம்ப ஆதாயம், எனக்கு ரொம்ப லாபத்தை தரப்போது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து என் ஜீவனாக இருக்கிறா, சாவு எனக்கு ஆதாயம். நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை உங்களுக்கும் செய்வார். இன்னொரு வசனத்தை மட்டும் காண்பித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதை மட்டும் நான் வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், குமாரனில் இருக்கிறது என்பதே அது சாட்சியாம். என்ன போதும், இங்கே பாருங்க, முடிச்சிடுறேன். ஜீவன் என்பது வேற, நித்திய ஜீவன் என்பது வேற. என்ன தெரியுமா? ஜீவன் என்பது லைஃபை குறிக்கிறது. நித்திய ஜீவன் தெரியுமா? முடிவே இல்லாதது ஒரு வாழ்க்கை.
முடிவே கிடையாது. இந்த முடிவில்லாத வாழ்க்கை எப்படி எனக்கு வரப்போகுதுன்னா, ஜீவனை தருகிற இயேசு எனக்குள் இருப்பார். ஆனால் முடிவில்லாத வாழ்க்கை, அதாவது என்லெஸ் லைஃப், எனக்கு முடிவே கிடையாது. எனக்கு முடிவே கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஆண்டவருக்கு சொல்லுவோம் அவர் துவக்கம் இல்லை, துவக்கம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, நம்மளுக்கு துவக்கம் இருக்குது, அவருக்கு துவக்கமும் முடியும் இல்லை. உங்களுக்கு சொல்லட்டுமா, இப்போ நீங்கள் நல்ல கையை தட்டணும். ஏன் தெரியுமா, நம்மளுக்கு துவக்கம்னு ஒன்று இருக்குது, ஆனால் நம்மளுக்கும் முடிவு என்பதே கிடையாது. நல்ல கையை தட்டுங்க. இது எவ்வளோ பேர் ரகசியம் தெரியுமா? இது ஆண்டவர் துவக்கமும் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கும் எப்படி தெரியுமா, துவக்கம்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரியுமா, நான் சொன்ன பாருங்க, பிறந்த நாள், ஆனால் எனக்கு முடிவு என்பது கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா, நித்திய 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 காலமா என் தேவன் எவ்வளவு எவ்வளவு காலமாக இருக்கிறாரோ அவரோடு நான் அவரோடு 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 நித்திய காலமாக இருப்பேன். அப்போ எனக்கு முடிவு உண்டு, முடிவு உண்டு. நீங்கள் சொல்லணும், இனி சொல்லணும், அவர் துவக்கம் இல்லை முடிவும் இல்லை. நீங்கள் சொல்லணும், எனக்கு துவக்கம் உண்டு, முடிவே கிடையாது. ஏன் தெரியுமா, இயேசு எனக்குள் இருப்பதனால். ஏன் தெரியுமா, அவர் மரித்தோர் இல்லை, உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நான் சொல்கிறேன், மரணம்னு வந்துச்சுன்னா சொல்கிறேன் பாருங்க, சந்தோஷமாக இருங்க. நிஜமாக சொல்கிறேன், மரணம்னு ஒன்று வாழ்க்கையில் வருதுன்னு வச்சுங்களேன், சந்தோஷமாக இருங்க. ஏன் தெரியுமா, உலகத்தில் 100 வருஷம் ஆண்டு ஒன்றும் கிடையாது. ஆண்டு வந்து சொன்ன லாசருவை பாருங்க, அந்த ஐஸ்வர்யவானை பாருங்க, ஒரு சொட்டு தண்ணீரை கேட்குறான். அவன் அவ்வளோ ஐஸ்வர்யனாக இருந்தான். ஆனால் அந்த ஏழையும் ஆபிரகாமுடைய மடியில் இருந்தானா. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் ஏழையாகவே பிறந்து வளர்ந்து மரிச்சேன்னா கவலைப்படாத. அங்கே போனால் கர்த்தர் ஐஸ்வர்யனா உன்னை மாற்றுவார், உன்னை செல்வந்தனா வைப்பார். இந்த உலகத்துக்காக இந்த தேகத்தை விட்டு பிரியத்துக்கு முன்பாக பாடுகள் உபத்திர நிமித்தம் அந்த நித்திய ஜீவனை இழக்காதீங்க. ஜீவனை தந்த இயேசுவும் இழக்காதீங்க. ஒரு நம்பிக்கை உண்டு, மரணம் ஒன்று இருந்தால் உயிர்த்தெழுதல் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எல்லா கண்களை முடிச்சு பார்க்க தேவனை நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா.